வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே 12 ஆஃப் தொப்பை டூ சிக்ஸ் பேக்கு. இன்னைக்கு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது. தொப்பை சீரீஸ் அடித்து வரட்டிட்டு நம்ம காம்படிஷன் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு. ஏன்னா தொப்பை நம்ம எப்போனாச்சும் குறைச்சிக்கலாம், காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தான் முக்கியம்னு நினச்சிட்டு ஜிம்முக்கு செதறிட்டேன். இன்னைக்கு பேக் டேங்கனால புல்லப்ஸை வார்ம் அப் போட்டு டீ பார் ரோயிங், அப்புறம் லேட் புல் டவுனு, அப்புறம் பார்பல் ரோயிங்கு, அதுக்கப்புறம் எல்லா பேக் எக்ஸசைஸையும் முடிச்சுட்டு இன்னைக்கு சீட் டேயாக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இனிமேல் 4 மாதத்துக்கு கனவுல கூட டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது. சாப்பிட்லாம், பட் இருந்தாலும் மற்றவங்க மாதிரி சாப்பிட முடியாதுங்கிறனால ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னைக்கு அப்புறம் மண்டே எல்லாம் நம்மளுக்கு சீட் டே. ஸோ இஷ்டம் போல் சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லான்ட்டு பேக் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்புறம் சும்மா பம்ப் பண்ணிவிட்டு உடம்பு பம்பை பார்த்தேன். ஓகே, சம்வாட் இம்ப்ரூவ்டு மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி சைடு தொப்பை கிப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு வாரத்தில் ரிசல்ட் வராதான், பட் ஆனால் என் கண்ணுக்கு அப்படி சொல்லி தான் நான் ஏமாத்துற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் போஸிங் ப்ராக்டிஸ் பழகணும், இன்னும் போஸிங் நல்லா கற்றுக்கணும். வேக்கம் கற்றுட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் வேக்கம் போஸ்ட் பண்ணலாம். அப்புறமேட்டு இன்றைக்கி ஊரெல்லாம் நல்லா சுற்றிட்டு கடைசியாக கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் போக முடியல, ஏன்னா நம்மளோட டயட் அப்படி சாப்பிட்டோம். ஒன்றும் கிடையாது, காலையில் 10 முட்டையும் கொஞ்சம் நூடுல்ஸ், மதியம் 5 முட்டை, அப்புறம் சோயா சங்க்ஸு, அப்புறம் நூடுல்ஸ். நைட்டு டீ குடிக்க வெளியே நல்லா சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இஷ்டம் போல் சாப்பிட்டு நல்லா நம்மளுக்கு பிடிச்ச டீயை குடிச்சிட்டு தூங்கிட்டேன்பா.